அண்மை செய்தி. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்று பரவும் தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? தமிழகத்தில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணியை கடந்த 10 நாட்களாக மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அமலில் இருந்து வருகிறது. இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் முழுவதுமாக வதந்தி எனவும் மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் வைத்திருந்தால் அவருக்கு 100 யூனிட் மின்சாரம் மட்டுமே மானியமாக வழங்கப்படும் எனவும் மற்றொரு இணைப்பிற்கான மானியம் ரத்து செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல் ஒரு வீட்டின் உரிமையாளர் அவரின் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த இலவச 100 யூனிட் மின்சாரம் தொடரும் எனவும் அனைத்து வீடுகளுக்குமான 100 யூனிட் மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி எனவும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவினால் மின்வாரியம் செயல்படுத்துவதாக தற்போது தகவலில் தெரிவித்திருக்கிறார்கள்.